இல்லை கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறது, நம்ம ஒரு செல்லராக வந்து எப்படி லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஒரு கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக ஏ டு இஜெட் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணணும்னா சில இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாகவே இருக்கும். அண்டு வந்து மீஷோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மீஷோவோட அட்வான்டேஜ், மீஷோவோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ செல்லருக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், செல்லர் வந்து எந்த விதத்தில் வந்து ஏமாற்றம் அடைவாங்க எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ காமர்ஸை பொறுத்தளவுக்கு குறைந்த முதலீட்டிலே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து காமர்ஸை பார்க்குறோம். ஸோ காமர்ஸில் வந்து உங்களுக்கு மீஷோவில் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண முடியும். ஒன்று வந்து ஜிஎஸ்டியோடு வந்து நீங்கள் வந்து செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இல்லை வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி வச்சு நீங்கள் வந்து செல்லர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமர்ஸில் வந்து ஜிஎஸ்டி வந்து கேம் ப்ளே பண்ணுது. ஸோ முக்கால்வாசி வந்து ஜிஎஸ்டியை பார்த்தே சில பேர் பயப்படுவீங்க. வித்தவுட் ஜிஎஸ்டி வச்சும் நீங்கள் வந்து காமர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த வித்தவுட் ஜிஎஸ்டி வந்து அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து செல் பண்ண முடியும். ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும். இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே இது தான். அண்டு வந்து நீங்கள் வந்து காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி வந்து எடுத்தோடனே வந்து ஜிஎஸ்டி எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மீஷோ பிளாட்ஃபார்மை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நிறையா லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜீரோலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மீஷோவில் வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம், அண்டு ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து லிஸ்ட் பண்ணுறது, ப்ரைஸிங்கை எப்படி வந்து கொடுக்குறது, ஆர்டர் எப்படி வந்து பிக்கப் பண்ணி அதை ரிட்டர்ன்ஸுலாம் வந்து கம்மி பண்ணுறது, ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஸோ அட்வான்ஸ் லெவலில் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்லாம் வந்து செல் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ இதோட ரோட் மேப்பிங் இந்த இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் எப்படி வந்து செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது, ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறது. ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து காமனாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் வந்து ப்ரைஸ் அண்ட் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. இதுக்கு தனியாக வந்து ஒரு எக்ஸல் சீட்டே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். அண்டு ஆர்டர் அண்ட் ஷிப்பிங்கு, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆர்டிஓ, ஆட்ஸு. அண்டு வந்து இதில் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் ஆன பிறகு நீங்கள் வந்து ஆட்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீஷோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ மீஷோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் பேஸை வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு செல்லராக வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணிடுவோம் லிஸ்ட் பண்ணி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாரீஸை வந்து லிஸ்ட் பண்ணிட்டோம்னா ஸோ வந்து கஸ்டமருக்கு வந்து ஸோ சேரீ வேணும்னா நம்மளோட சேரீயை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க வந்து புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஆர்டர் வரும். ஆர்டர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம லேபிள்லாம் பிரிண்ட் பண்ணி அதை வந்து பேக்கிங் பண்ணி வச்சிடணும். கொரியர் பார்ட்னர், அதாவது வந்து மீஷோவோட கொரியர் பார்ட்னர் வருவாங்க. டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே வந்து அந்த இதை வந்து வாங்கிட்டு போய் அவங்களோட லாஜிஸ்டிக்கை வந்து பயன்படுத்தி டேரெக்டாக கஸ்டமருக்கு போய் கொடுத்துருவாங்க. கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 7 days வந்து சைக்கிள் பீரியடாக வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும், அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்ணி அது வந்து கஸ்டமருக்கு வந்து போகாமல் நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஏதாவது சார்ஜஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து கொரியர் பார்ட்னரோட தவறுனால ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதே கஸ்டமர் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருக்குதுன்னு நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கான ரிட்டர்ன் சார்ஜஸை வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ வந்து மீஷோவை பொறுத்தளவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஸோ அதோட சார்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ பேஸாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வெயிட் அண்டு டைப்பை பொறுத்து நமக்கு வந்து மாறும் ஸோ ப்ரைஸு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட ரிட்டர்ன் சார்ஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் மீஷோவில் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்கான ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதை நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ண முடியும். அண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது வந்து கடையை ஓப்பன் பண்ணி அதுக்கான எலக்ட்ரிசிட்டியை பே பண்ணி ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற எந்த அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு லோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யூர்மெண்ட்டும் இருக்கும். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்ணில் சிக்கப்படுற எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து லான்ச் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகுமான்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும். இதில் வந்து சில இது வந்து சம்டைம்ஸ் வந்து பிளாக்காகவும் வாய்ப்பு இருக்குது ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ நியூ செல்லருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இங்கே வந்து மீஷோ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்குன்னா, அதை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல குரோத் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை இன்வென்டரியில் வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. மினிமம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு குவான்டிட்டி இல்லைனா 5 குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ப்ராடக்ட்டில். ஸோ பல்காக வாங்கி லாக் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை இன்சைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீஷோவோட பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, ஓன் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை ஹோல்சேலில் வாங்கி விற்கிறவங்க இருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் செல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அண்டு வந்து ரீசேல் அண்ட் மார்க்கெட் ப்ளேஸ் இருக்கிறவங்களும் செல் பண்ணுவாங்க. ஸோ ரீசேலிங் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டிவ் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம். இன்னொருத்தவங்க வந்து அஃபிலியேட்டிவ் மார்க்கெட் மாதிரி பண்ணுவாங்க நம்ம ப்ராடக்ட்டை. ஸோ அதுலேருந்து குறிப்பிட்ட மார்ஜினை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அது மூலிமா வந்து ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு வந்து ப்ரைவேட் லேபிள் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஓன் பிராண்டவே வந்து மீஷோவில் வந்து செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் மாடலை யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜிஎஸ்டி. நீங்கள் இப்போ ஒரு ஜிஎஸ்டி வந்து எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஜிஎஸ்டிஆர் 1, அது வந்து மந்த்லி வந்து 11ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். இல்லைனா வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். அண்டு வந்து ஜிஎஸ்டிஆர் 3பின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடணும். இல்லைனா அது பண்ணலனாலும் உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். இல்லை ப்ரோ, நம்ம வந்து இப்போ பிஸ்னஸே வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் நான் ப்ராடக்ட் செல் பண்ணல, இன்னும் லான்ச் பண்ணலைனாலும் கண்டிப்பாக மந்த் அண்ட் மந்த் வந்து நில்லாச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எடுங்க. ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லைனா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் மூலிமா கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு சார்ஜஸ் வரும். நில் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து சிம்பிளாக நீங்களே பண்ண முடியும். ஸோ அந்த இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்களாகவே அப்ளை பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இகாமர்ஸில் வந்து வித்தின் 3 டேஸ்லேயே உங்களுக்கு இது ஜிஎஸ்டி வந்துடும். ½ அன் ஹவர்லேயே வந்து இமிடியேட்டாகவே உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமலே நீங்கள் வந்து மீஷோவில் வந்து ப்ராடக்ட் செல் பண்ண முடியும். ஸோ அது வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி மூலிமா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஆல் ஓவர் இந்தியா இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேர்னிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கலாம். பிகினிங்லேயே வந்து இருக்கிற ட்ராபேக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும்போது ஜிஎஸ்டி வந்து எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீஷோவில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0% கமிஷன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணாலும் இந்த இதுக்கு வந்து சார்ஜஸே இவங்க வந்து வாங்குறது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 0%ல் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்குது. அண்டு வந்து ஈஸியாகவும் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ வந்து ஒரு செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். அண்டு வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக்குக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைவுக்கே வந்துடும் உங்களோட ப்ராடக்ட்டு. அண்டு வந்து லார்ஜ் கஸ்டமர் ரீச் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் ஆடியன்ஸை வந்து தேடி போக தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ராடக்ட்டு சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் விசிபிள் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. அண்டு வந்து இதில் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஸ்மால் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங், ஹோல்சேல் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஹோம் பேஸில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து உள்ளே வரணும்னா ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்டு வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் கேட்டகரி இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கிச்சன் ஐட்டம்னா ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் செல் பண்ண முடியும். அடுத்து வந்து கிட்ஸ் அண்ட் டாய்ஸும் செல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு தனியான கேட்டகரியை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்டைல்னால் ஒன்லி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எனிதிங் இதை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி அதை வந்து அந்த மீஷோவோட லாஜிஸ்டிக்ஸ் கொரியர் பார்ட்னர் இருப்பாங்க. அது வால்மோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து செல்லர் டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸு என்ன வருது, இன்வென்ட்ரி எப்படி இருக்குது, கேட்டலோட பெர்ஃபார்மன்ஸு அண்டு வந்து பிஸ்னஸோட மேட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு வந்து அட்வர்டைஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரீச் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது.
பட் நீங்கள் வந்து இன்னும் வந்து இதில் வந்து மீஷோவோட ட்ரஸ்ட் இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஸோ இமிடியேட்டாகவே நம்ம வந்து கொரியர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா மீஷோவோட டிஸ்அட்வான்டேஜை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து செல் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களை மாதிரி ப்ராடக்ட் வந்து 10 பேர் செல் பண்ண மாட்டாங்க, 20-30 பேர் இருப்பாங்க அந்த காம்படிஷனில். அண்டு ப்ரைஸ் காம்படிஷன். இப்போ அதே டிஃபன் பாக்ஸை வந்து நீங்கள் ஒரு ₹150 வந்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து ₹148, ₹145 இந்த மாதிரி ஒரு வேரியபிள் மார்ஜினில் வந்து ப்ரைஸை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அண்டு வந்து ரிட்டர்ன் அண்ட் ஆர்டிஓ வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ காமனாக வந்து ஒரு கஸ்டமர் ப்ளேஸை வந்து கொரியர் பட்டன் வந்து ரீச் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸ் வராது. பட் கஸ்டமர் வந்து அதை யூஸ் பண்ணி அது வந்து எனக்கு ஏதாவது டேமேஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கான அந்த ரிட்டர்ன் அமௌண்ட் நம்ம கட்டியே ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்டை வந்து நம்மளோட வாலெட் அமௌண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அண்டு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸும் கம்மியாகிடும். அண்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ண மாதிரி பாருங்கள். அண்டு மார்ஜின் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் மாதிரியே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து ப்ராடக்ட்டே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதர் செல்லர்ஸு. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்றாப்புல தான் ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வந்து மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மீஷோவே சில நேரத்துக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து ஹையாக இருக்குது, கொஞ்சம் வந்து லோவாக்குங்கன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு லோ ப்ரைஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களோட அந்த விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மீஷோவோட அல்காரிதமும் அந்த ஒரு ஒன் ஆஃப் த இது ப்ளே பண்ணும் உங்களுக்கு. அண்டு வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன காமனாக வந்து நம்ம இஷ்யூ ஆகும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா அக்சஸும் வந்து மீஷோவே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான வெயிட் அண்ட் ஹைட் எல்லாமே கொடுத்தாலும் ஸோ இதுக்கான கொரியர் சார்ஜஸ் வந்து மீஷோ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ₹150 தான் இருந்துச்சுன்னா ஸோ பட் அந்த கொரியரோட ப்ரைஸும் ₹150 சில நேரத்துக்கு காட்டும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து கிளியர் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்டு வந்து கேட்டலாக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். திடீர்னு உங்களோட கேட்டலாக் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இன்வென்ட்ரி ரிஸ்க்கு. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு குவான்டிட்டி இல்லைன்னா வந்து ஒரு 5 ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுங்க குவான்டிட்டியை. ஹெவியாக வாங்கி நீங்கள் வந்து லாஸ் ஆக வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்வென்ட்ரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்தளவுக்கு வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் அதில் ப்ராடக்ட்டோட சைஸு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தாலும் கஸ்டமர் வந்து அதை கார்னர் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. அண்டு வந்து மீஷோவில் வந்து ஃபேக் கஸ்டமர் வந்து அதிகமாக இருக்காங்க. அதர் பிளாட்ஃபார்மை காட்டிலும் எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை காட்டிலும் ஃபேக் கஸ்டமர் வந்து மீஷோவில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஜிஎஸ்டி வந்து நம்ம 2 டைப் ஆஃப்ல லாகின் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இன்னொன்று வந்து வித்தவுட் ஜிஎஸ்டியில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் அதுவும் பார்த்துடலாம். அண்ட் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரோட நேமை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் அட்ரஸ்ஸும் பிளான் பண்ணி வச்சுங்க. இந்த பிக்கப் அட்ரஸில் தான் உங்களோட கொரியர் பார்ட்னர் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போவாங்க. அண்ட் வந்து அதர் கேஒய்சி இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், இது போன்ற இ-காமர்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மீஷோவோட கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் ஆகிருக்கும். அண்டு வந்து உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை, see you.